பிறந்த குழந்தைங்களுக்கு மஞ்சக்காமலைங்கிறது ரொம்ப காமன் தான். எஸ்பெஷலி ஒரு 60% பிறந்த குழந்தைங்களுக்கு மஞ்சக்காமலை காமனா பாக்குறோம். இந்த மஞ்சக்காமலை எல்லாமே லைட் வச்சாலே சரியாயிரும். அதை போட்டோ தெரப்பி லைட்னு சொல்லுவோம். அது வச்சாலே சரியாயிரும். ஆனா இந்த மஞ்சக்காமலை 2 வாரத்தை தாண்டி இருக்கும்போது இது எதனால வந்திருக்க மஞ்சக்காமலைன்னு நிச்சயமா பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்த 2 குழந்தைங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த டைனி டம்மி சீரீஸ்ல பார்க்க போறோம். வெல்கம் டு டைனி டம்மி சீரீஸ். இந்த குழந்தை அரியலூர்ல இருந்து நான் பார்த்திருந்தேன். ஒரு பீடியாட்ரிஷியன் அரியலூர்ல இருந்து எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தார். இந்த குழந்தை பிறந்த 4வது நாள்ல இருந்து மஞ்சக்காமலை இருந்தது. லைட் வச்சிருந்தாங்க. இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிடுச்சு. 10வது நாள் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு, மஞ்சக்காமலை குறைஞ்சதுன்னு. ஆனா அந்த டாக்டர் 2 வாரம் கழிச்சு பார்க்கும்போது மறுபடியும் அந்த குழந்தைக்கு மஞ்சக்காமலை இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பீரியாடிக்கலா டெஸ்ட் பண்ணும்போது மஞ்சக்காமலை இருந்துட்டே இருந்ததுனால ஒரு 2.5 மாசம் இருக்கும்போது என்கிட்ட அனுப்பிச்சிருந்தாங்க. அப்ப நான் அந்த குழந்தைய பார்க்கும்போது நல்லாவே மஞ்சளா இருந்தது. ஆனா நான் இன்னொரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணேன். அந்த குழந்தைக்கு யூரின் கலர் ரொம்ப மஞ்சளா இருந்தது. ஒரு குழந்தைக்கு யூரின் கலர் ரொம்ப மஞ்சளா இருந்தது, அதோட சேர்த்து கண்ணும் மஞ்சளா இருக்குன்னா அது லைட் வச்சா சரியாகிற மஞ்சக்காமலை இல்ல. அது லிவர் பாதிச்சு வந்திருக்க மஞ்சக்காமலை. எப்பவுமே லிவர் பாதிச்சு வந்திருக்க மஞ்சக்காமலை போட்டோ தெரப்பி அந்த லைட்டை வச்சா சரியாகாது. சோ இந்த குழந்தைக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குன்றத நான் அப்பவே ஊர்ஜிதப்படுத்திட்டேன். 2வது கேள்வி மதர்கிட்ட கேட்கும்போது குழந்தையோட மோஷன் கலர் வெள்ளையா போதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆமா டாக்டர், கிட்டத்தட்ட ஒரு பால் கலர்ல மோஷன் போகுதுன்னு சொல்லி என்கிட்ட போட்டோவே காமிச்சாங்க. அது பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் ரொம்ப கிளியரா தெரிஞ்சு, இந்த குழந்தைக்கு கொஞ்சம் சீரியஸான லிவர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதையும் என்னால யூகிக்க முடிஞ்சது. இம்மீடியட்டா நான் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேசி அந்த குழந்தைக்கு ஒரு லிவர் பயாப்சி டெஸ்ட், அதாவது லிவர்ல இருந்து ஒரு சின்ன பிட் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணோம். அந்த குழந்தை வெறும் 24 ஹவர்ஸ்லயே இந்த குழந்தைக்கு பிலியரி அட்ரீசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பித்த குழாய் உருவாகாத தன்மை, இதுதான் பிலியரி அட்ரீசியான்னு சொல்லுவோம். அதை ஒரு நாள்லயே டயக்னோஸ் பண்ண. இப்போ இந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்ன்றத நான் பேரண்ட்ஸ் பேசும்போது அவங்க என்கிட்ட கேட்ட இன்னொரு கேள்வி, டாக்டர் நாங்க மதர் பிரெக்னெண்டா இருக்கும் போதே நாங்க நிறைய ஸ்கேன் எடுத்தோம், என்னென்னமோ பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க, ஆனா எதுலையுமே எங்களுக்கு இது சொல்லலையே அப்படின்னாங்க. இந்த பிலியரி அட்ரீசியா குழந்தை பிறந்த பிறகு கூட அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ இல்ல ஒரு சிடி ஸ்கேனோ எடுத்து பார்த்தா கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது ஹிடா ஸ்கேன் அப்படின்ற ஒரு ஸ்பெசிபிக் ஸ்கேன்ல வேணா தோராயமா கண்டுபிடிக்கலாம். அந்த ஹிடா ஸ்கேனும் பல இடங்கள்ல இல்லை. ஸோ குறிப்பா கண்டுபிடிக்கணும்னா இந்த லிவர் பயாப்சி தான். இந்த லிவர் பயாப்சி மூலமா பிலியரி அட்ரீசியாங்கிறத சீக்கிரமே கண்டுபிடிச்சோன்னா இதுக்கான தீர்வை நான் பேரண்ட்ஸ்ட உட்காந்து பேசினேன். இந்த குழந்தைக்கு கசாய் போட்டோ என்ட்ரோஸ்டமி, அதாவது இந்த பித்த குழாய் உருவாகாத இடத்துல ஒரு ஆபரேஷன் பண்ணி குழந்தையோட சிறுகுடலை எடுத்துட்டு போய் அந்த பித்த குழாய் இருக்கிற இடத்துல வச்சு பித்தம் வெளியே வர்றதுக்கான வழியை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த குழந்தை அதன் மூலமா இம்ப்ரூவ் ஆகி அது ஒரு சக்சஸ்ஃபுல் சர்ஜரியா முடிஞ்சுது. அந்த குழந்தை இப்போ நல்லா இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு 10 months ஆயிடுச்சு. அந்த குழந்தை இப்போ நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு. இது ஒரு சினாரியோ. இதே போல இன்னொரு சிச்சுவேஷன், மயிலாடுதுறையில இருந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒரு டாக்டர் பீடியாட்ரிஷியன் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. இந்த குழந்தைக்கும் இதே சிச்சுவேஷன் தான். பிறந்து 10வது நாள் மஞ்சக்காமலை இருந்ததுன்னு சொல்லி லைட் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணும்போது மஞ்சக்காமலை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அந்த டாக்டர் பீடியாட்ரிஷியன் என்னை பார்க்க சொல்லியிருந்தாரு அந்த பேரண்ட்ஸ்ட. ஆனால் அந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், மஞ்சக்காமலை ஒருவேளை அதுவாக குறையலான்னு சொல்லி அவங்க ஒரு 4 months வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. ஸோ என்னை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4.5 months சைல்டா இருந்தது. அந்த குழந்தைய நான் பார்க்கும்போது இதே சிச்சுவேஷன் தான். குழந்தையோட யூரின் கலர் ரொம்ப எல்லோவா இருந்தது, கண்ணு ரொம்ப மஞ்சளா இருந்தது, அண்ட் மோஷனோட கலரும் ரொம்ப வெள்ளையா இருந்தது. ஆனா குழந்தையோட வெயிட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த குழந்தைக்கும் நான் இந்த ப்ராப்ளமா இருக்கலாம்னு யோசிச்சு இமீடியட்டா லிவர் பயாப்சி பண்ணேன். இந்த குழந்தைக்கும் பிலியரி அட்ரீசியா, அதாவது அந்த பித்த குழாய் உருவாகாத தன்மை தான் வந்திருந்தது. ஆனா அன்பார்ச்சுனேட்டா இந்த குழந்தைக்கு அந்த பிலியரி அட்ரீசியாவோட சேர்த்து லிவர் சிர்ஹோசிஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது லிவர் கெட்டு போற தன்மை. யோசிச்சு பாருங்க, வெறும் 4 மாசம் ஆன குழந்தைக்கு ஒரு லிவர் கெட்டு போக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அது எவ்வளவு மோசமான வியாதியா இருக்கும்னு. இப்ப இந்த குழந்தைக்கு எங்களால இம்மீடியட்டா சர்ஜரி ஆஃப் பண்ண முடியல. ஏன்னா சர்ஜரி பண்ணா நிச்சயமா சக்சஸ் ஆக போறது இல்லை. ஏன்னா லிவர் ஆல்ரெடி கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷனை நான் 2 பேரண்ட்ஸோடையும் உட்காந்து பேசி, ஸோ இந்த குழந்தைக்கு சர்ஜரி பண்ணா சக்சஸ் ஆகாது, அதனால இந்த குழந்தைக்கு டைரக்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது
டைரக்டா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை பண்ணாதான் இந்த குழந்தை பெட்டர் ஆகும் அப்படின்னு நான் பேசினேன். அவங்களும் அதுக்கான காரணங்களை பத்தியும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தைக்கு ஒரு 10 months இருக்கும்போது அந்த குழந்தைக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சு அந்த குழந்தைக்கு இப்போ 1.5 வயசு ஆகுது. அந்த குழந்தை நல்லா இருக்கு. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 2 குழந்தைங்களோட டயக்னோசிஸ், அதாவது காரணம் ஒண்ணுதான். 2 பேருக்குமே ஒரே பிலியரி அட்ரீசியா அப்படிங்கிற பித்த குழாய் உருவாகாத தன்மை தான் இருந்தது. 2 பேருக்குமே ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டா மாறுபடுது. ஒருத்தவங்களுக்கு ஒரு மேஜர் சர்ஜரி தான், அந்த கசாய் போட்டோ இன்ட்ரோஸ்டமிங்கிறது ஒரு சர்ஜரி தான். ஆனா அந்த சர்ஜரியில சைல்டு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. ஆனா 2வது சைல்டுக்கு லிவரே மாத்த வேண்டிய நிலைமை வந்தது. என்ன காரணம்? இந்த டியூரேஷன். இந்த குழந்தை குறிப்பிட்டு ஒரு சில நாள், அதாவது வெறும் 3 மாசத்துக்குள்ள வந்ததுனால, லிவர் கெட்டு போறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சதுனால சீக்கிரமா சர்ஜரி பண்ணிட்டோம். ஆனா 2வது குழந்தை ரொம்ப லேட்டா வந்தாங்க. லிவர் கெட்டு போற ஸ்டேஜ்ல வந்தாங்க. ஆல்மோஸ்ட் கெட்டு போக ஆரம்பமான ஸ்டேஜ்ல வந்தாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த சர்ஜரி பண்ணா சக்சஸ் ஆகாதுன்றதுனால நம்ம டைரக்டா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் போயிட்டோம். சோ எப்பவுமே ஒரு மஞ்சக்காமலை வரும்போது அதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. மஞ்சக்காமலுடைய காரணம் என்னன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி காரணம் என்னன்னு தெரியலன்னா நீங்க நிச்சயமா ஒரு டாக்டர் போய் பாருங்க. அது குழந்தைகள் நல மருத்துவரா இருக்கட்டும், இல்ல குழந்தைகளுக்கான குடல் கல்லீரல் மருத்துவரா இருக்கட்டும். ஆனா நிச்சயமா காரணத்தை தெரிஞ்சுக்கங்க. மஞ்சக்காமலை வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்பவுமே வெயிட் பண்ணிட்டே இருக்காதீங்க. அது இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல போய் முடிஞ்சிடும். தேங்க்யூ.